நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் சொல்லிக்கொள்ளும் விதமாக சாதகமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு வரவுஸ்தான அதிபதியான சூரியன் உச்ச நிலையில் 10ஆம் வீட்டில் மாத முற்பகுதியிலையும் மாத 2ஆம் பகுதியில் புதனுடன் சேர்ந்தே லாபஸ்தானத்திற்குள் வருவதும் தான். என்னதான் உங்களுக்கு சுபகிரகமான குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அது சுபவிரயத்தையே குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் 14ஆம் தேதி குருவுடன் சேர்ந்து மிதுனத்தில் இருக்கும். இதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் சுபவிரயங்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த நிகழ்ச்சியானது நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளாக இருக்கலாம். நிச்சயதார்த்தம் நடக்கலாம், வேறு குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாகிலும் இருக்கலாம், இல்லைன்னா பிறந்தநாள் கொண்டாட்டமாவது இருக்கும். கேது 2ஆம் வீட்டில் இருக்குது, ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது தர வேண்டிய கெட்ட பலனை தந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்க, அதற்காக ஓடுறீங்கன்னா அந்த எஃபர்ட் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக இந்த மாதம் ஆகும். உங்களுக்கு 11ஆம் தேதியில் ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் தன்னோட 10ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலமும் திக்பலமும் வாங்கி உட்கார போகிறார். அதோட லாபஸ்தானத்தில் சூரியன். இந்த மாதத்தோட ஜாக்பாட்டே இந்த அமைப்பு தாங்க. நீங்கள் போடும் உடல் உழைப்பு, உங்கள் முயற்சி, உங்களுடைய நேரம், இதையெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக மாற்றித்தரும் வல்லமை இந்த செவ்வாய்க்கு உண்டு என்பதால் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த மாதம் அலைச்சல்கள் இருக்கும், உழைப்பு அதிகம் இருக்கும், ஓட்டம் இருக்கும், அதிக முயற்சி பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் செய்யும் வேலைக்கு நீங்கள் போடும் உழைப்பிற்கு ஏற்றபடி அருமையான ஆதாயத்தை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்ப்பீங்க. ஆக உங்களுக்கு இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்திலையும் வேலையிலையும் நீங்கள் போடும் முயற்சி திருவினையாக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு இடப்பெயர்ச்சியும் ஆகும். 11க்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதிகளான சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனையும் நடக்கப் போவதால வெளிமாநிலம், வெளிநாடு என்று தூரதேசத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைத்து சந்தோஷப்படுத்தும். குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வீடும் களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகி குடும்பத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்படி இருக்கிற குடும்பத்தில் இந்த கேது ராகுவோடைய தாக்கத்தால் யாரோ ஒரு 3வது நபரின் இடைச்சொற்களால், அவங்களுடைய வார்த்தைகளால், அவங்க செய்கிற சேட்டையினால் வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாகலாம், குழப்பம் உண்டாகலாம். குட்டையை கிளப்பி விட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அதனால் குடும்பத்தில் பெரிய விரிசலே வரலாம். நல்லா பார்த்தா 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையில் ராகு கேதுவின் பிடியில் எல்லா கிரகமும் இருக்கும் என்பதால் உங்கள் குடும்பத்திற்கு 3ஆம் நபர், அடையாளம் தெரியாத நபர், புதிய நபர்கள் ஏதாவது சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் தராதீங்க, காதுலியே போட்டுக்காதீங்க. அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நிம்மதியாக இருக்கலாம். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதேதான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம உங்கள் நண்பர்களுக்கு நண்பராக யாராவது இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் உங்களுக்கு இடையில குழப்பத்தை உண்டாக்கி விட்டு போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களை எல்லாம் மறைமுக எதிரிகள் என்றே சொல்லலாம்.
இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த மாசத்துல எல்லா விதத்திலையும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல, அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை, காதல், நட்பு, திருமண பந்தம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அவங்களாகவே வந்து பிரச்சனையை உருவாக்கி விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். ஒரு 10 நாள் சந்தோஷமாக போகும். அடுத்த 10 நாள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அஷ்டமாதிபதி சனி 9ல் இருப்பதாலையும், சுபகிரகமான குருவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் சந்திப்பதாலையும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படியே சுமாராக கடந்து போகும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. மாணவர்களுக்கு இந்த மாசத்துல கிரகங்கள் எல்லாமே படிப்புக்கு ஏதுவான அமைப்புல தான் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய முயற்சியை முழு மூச்சாக செலுத்தணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாசத்துல ஸ்கின் அலர்ஜி, ஃபேஷியல் அலர்ஜி அல்லது உணவு ஒவ்வாமையால் வரக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். வெளியே பயணிக்கும் போது நல்ல தண்ணியை பார்த்து குடிங்க. நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. முதியவர்களுக்கு முக்கியமாக நாள்பட்ட வியாதிகளான டயபெட்டிஸ், லிவர் டிசார்டர், பிளட் டிசார்டர் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாம் மறக்காம பண்ணிக்கங்க. உங்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை தரும். ஆனால் இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும். எல்லாம் சுப செலவாகத்தான் இருக்கும். இடம் வாங்குவது, வண்டி வாங்குவது, வண்டியை புதுப்பிப்பது, வீட்டிற்கு முக்கிய பொருள் வாங்குவது, குழந்தைகளின் படிப்பிற்கு செலவுகள் என்று சந்தோஷமாகவே செலவு செய்வீர்கள். கடகராசிக்கு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் நீலம். இந்த மாசத்துல வரும் சந்திராஷ்டம நாட்கள் 9, 10 மற்றும் 11ஆம் தேதியில் வரும். இந்த நாட்களில் தொலைதூர பயணம் மற்றும் பெரிய முதலீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லதாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஹயக்ரீவர் மற்றும் அம்மன் வழிபாடு தடைகளற்ற முன்னேற்றத்தை தரும். நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம், தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்து கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.